பிரிக்ஸ் அடித்த அடி, அப்படியே சரிந்த அமெரிக்க டாலர். IMF வெளியிட்ட ஷாக் ரிப்போர்ட். சர்வதேச நாணய நிதியத்தின் 2025ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டின் ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. இதில் அமெரிக்க டாலரை பல நாடுகள் இருப்பு வைத்திருப்பதை தவிர்த்துவிட்டன என்று தெரிய வந்திருக்கிறது. அதாவது உலக நாடுகள் அமெரிக்க டாலரை நம்புவதை கைவிட்டுவிட்டது. அதற்கு பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சிதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. IMF கோஃபர் தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டில் டாலரின் பங்கு வெறும் 56.32% குறைந்துள்ளது. இது 1995ஆம் ஆண்டிற்கு பிந்தைய மிக குறைந்த நிலையாகும். 2001இல் 72% இருந்த உச்ச நிலையில் இருந்து கடந்த 20 ஆண்டுகளில் டாலர் சுமார் 16% புள்ளிகளை இழந்திருக்கிறது. இந்த சரிவு வேகமாகி வருவதை தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் கூட்டாக சுமார் 12 டிரில்லியன் டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பை வைத்துள்ளன. உலக நாடுகள் வைத்திருக்கும் வெளிநாட்டு கரன்சிகளின் லிஸ்டில் பல ஆண்டுகளாக அமெரிக்க கரன்சியான டாலர் தான் முதலிடத்தில் இருந்தது. ஆனால் அந்த காலம் மெல்ல முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் மெதுவானதாகவும் சீரற்றதாகவும் தரவுகளின்படி இதை மறுக்க முடியாததாகவும் இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டின் புள்ளி விவரங்கள் டாலரின் பங்கு 56.32% குறைந்துள்ளதை காட்டுகின்றன. இது 2020இல் சுமார் 59%ஆகவும் 2005இல் 66%ஆகவும் இருந்தது. இது ஒரு தற்காலிக சரிவு அல்ல, பல ஆண்டுகளாக நீடித்த சரிவாகும். உலக நாடுகள் தாங்கள் வைத்திருக்கும் அமெரிக்க டாலரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வந்திருக்கின்றன. இது நீண்ட காலமாக மெதுவாக நடந்து வருகிறது. இச்சரிவு இரவோடு இரவாக நடக்கவில்லை. 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு வருடத்திற்கு சுமார் 0.6% புள்ளிகள் என்ற சராசரி விகிதத்தில் தொடர்ந்து சரிய ஆரம்பித்தது. இதற்கு சீனா காரணம் கிடையாது. மாறாக ஆஸ்திரேலியா டாலர், கனேடிய டாலர், சுவிஸ் பிராங்க், தென்கொரியா வான் போன்ற கரன்சிகள் டாலரின் இடத்தை நிரப்பியுள்ளன. இதற்கு முக்கிய காரணம் பிரிக்ஸ் தான். பிரிக்ஸ் நாடுகள் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்து வருகின்றன. இந்த நாடுகளுக்கு இடையே 60% வர்த்தகம் சொந்த கரன்சியில் தான் நடக்கிறது. இதை பார்த்த மேலை நாடுகள் சொந்த கரன்சியை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. இது டாலரின் இடத்தை நிரப்பியுள்ளது. இப்படி டாலர் சரிவதால் மற்ற நாடுகள் தங்கத்தில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளன. ரியாத், சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தங்கத்தை அதிகளவில் வாங்கி குவித்துள்ளன. உலக தங்க கவுன்சிலின் கூற்றுப்படி உலக நாடுகளின் சென்ட்ரல் பேங்குகள் வைத்திருக்கும் தங்கத்தின் அளவு மிக அதிகமாகி இருக்கிறது. சீனா, போலந்து, இந்தியா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் அதிக அளவில் தங்கம் வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.